ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மாத சிவராத்திரி. சந்திர பகவான் புதனோட சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சற்று உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுக்கலாம். பூமி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த மாத சிவராத்திரியில் மேஷராசி அன்பர்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். இன்று எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யவும். ரிஷபராசி அன்பர்கள். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். மிதுன ராசினியர்கள். மிதுன ராசினியர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் கூடும். புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை நன்மையை தரும். பல மாதங்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு மன அமைதி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே தொலைந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாத சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசினியர்கள். சிம்மராசினியர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சில விரயங்களும் காத்திருக்கிறது. மருத்துவ செலவுகள் பெற்றோர்களுக்கு வந்து போகலாம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் சற்று உறவினர்களிடத்திலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குபேர யோகம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவது மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது வெற்றியை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் இன்று பெரிய மனிதர்களை சந்திப்பது மற்றும் அரசாங்க பணிக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முடிவிற்கு வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள். இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மூல நட்சத்திரக்காரர்கள் இன்று மன அமைதி வேண்டி நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். சிவராத்திரியான இன்று அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யலாம். முருகன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான செவ்வாய்க்கிழமை. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறந்தது. இன்று பல நாளாக இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தோரிடத்தில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றியான செய்திகளை கேட்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை செலவுகளை கொடுக்கும். மீனராசி நேயர்கள். இன்று மாத சிவராத்திரியில் மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டில் நீங்கள் செலுத்தலாம். சிவராத்திரியான இன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவனாலய வழிபாடும் மனதிற்கு ஆறுதலை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை.
12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பரம்பரை சொத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. அதை எப்படி அறிவது? அந்த ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து செவ்வாய் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா செவ்வாய் தான் வந்து பூமி காரகன். ஒரு பரம்பரை சொத்துக்கான பிரச்சனை வருவதற்கு செவ்வாய், சூரியன், ராகு காரணமாக இருப்பாங்க. அதனால இந்த 3 கிரகங்களும் எங்க இருக்கு 4, 9 இந்த இடங்கள்ல இருந்து எந்த பார்வையில இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கிரக தோஷத்தை நீங்க நிவர்த்தி செய்யணும். இந்த மாதிரி பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லாரும் முருகன் போய் வேண்டுறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, வராகப் பெருமாளை வணங்கினால் மிகவும் அந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வராக கவச்சம் படிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.